ஐசிசி உமன்ஸ் வேர்ல்ட் கப் 2025 மேட்ச் 11 நியூசிலாந்து விசஸ் பங்களாதேஷ். நியூசிலாந்து தான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணியிருந்தாங்க. கேப்டன் சோஃபி டெவைன் ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு 60 ரன்ஸ். அவங்களோட கடைசி வேர்ல்டு கப் பார்த்தீங்கன்னா ட்ரீம் வேர்ல்டு கப் மாதிரி வந்து ஆடிட்டு இருக்காங்க. ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பருக்கு பார்த்தீங்கன்னா சோஃபி டெவைன் இஸ் அ கிரேட் எக்ஸாம்பிள். ஏன்னா அந்த மாதிரியான ஒரு பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் 3 மேட்ச்லையும் பார்த்தீங்கன்னா 50+ ஸ்கோர் வந்து அடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹாலிடே அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு 60 ரன்ஸ் வந்து அடிச்சிருந்தாங்க. ஸோ நியூசிலாந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் வந்து 227 ரன்ஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க இன் 50 ஓவர்ஸ். பங்களாதேஷ் போலிங்ல எடுத்துட்டோம்னா ராபியாங்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 3 விக்கெட்ஸ் எடுத்திருந்தாங்க. ஸோ பங்களாதேஷ் இந்த பர்டிகுலர் டார்கெட் சேஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா 127 ரன்ஸுக்கு வந்து ஆல் அவுட் ஆயிட்டாங்க. ஏன்னா இட்ஸ் ஹியூஜ் டார்கெட் ஃபார் பங்களாதேஷ். பேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஃபஹீமா அவங்க மட்டும் வந்து ஒரு 30 ரன்ஸ் வந்து அடிச்சிருந்தாங்க. நியூசிலாந்து பவுலிங்லேருந்து எடுத்துக்கிட்டோம்னா ஜெஸ்கர் அவங்க பார்த்தீங்கன்னா சூப்பராக போட்டிருந்தாங்க. அவங்க வந்து ஒரு 3 விக்கெட்ஸ் வந்து எடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லியா டஹூ அவங்களும் வந்து ஃபென்டாஸ்டிக்காக போட்டிருந்தாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு 3 விக்கெட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோஸ்மேரி மேயர் அவங்களும் பார்த்தீங்கன்னா சூப்பராக போட்டிருந்தாங்க ஒரு 2 விக்கெட்ஸ். அந்த ஒரு விக்கெட் போல்டு ஒன்று எடுப்பாங்க இன்ஸ்விங் போட்டு லைக் மருஃபா அக்தர். ஸோ அந்த மாதிரி வந்து சூப்பராக போட்டிருந்தாங்க. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா 100 ரன்ஸ் வித்தியாசத்தில் நியூசிலாந்து இந்த பர்டிகுலர் மேட்சை வந்து வின் பண்ணிட்டாங்க.